ட்ரெண்டிங் தமிழ் வாய்ஸ் ஓவர். இந்த வீடியோவில் மலையாள சினிமாவில் இந்த வருஷம் வெளியாயிருக்க சூக்ஷ்ம தர்ஷினி அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வெளியாகி ரொம்ப பேரால் பேசப்படுற படமா இருக்கு. கண்டிப்பாக இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தில் ஸ்டார்டிங்ல என்னதான் நடக்குதுன்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கும். எண்டிங்ல தான் எதுக்காக இதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி கிளியரா புரியும். கண்டிப்பா இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அது மூலமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பிரியதர்ஷினின்னு ஒருத்தவங்களை காட்டுறாங்க. இவங்களை எல்லாருமே பிரியான்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த ரோலை தான் நஸ்ரியா பண்ணியிருப்பாங்க. பிரியா இன்டர்வியூக்கு போகலாம்னு நினைக்கிறாங்க. ஃப்ரெண்ட் மூலமா ரெஸ்யூம் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக ஃப்ரெண்டும் இவங்களும் சேர்ந்த மாதிரி வெளியே வந்து பாக்குறாங்க. பிரியாவோட காரை நிறுத்தி வச்சிருப்பாங்கல்ல, அந்த காரை யாரோ இடிச்சிட்டு இருப்பாங்க போல. கார் பின்னாடி பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. யார் இடிச்சிட்டு போனாங்கன்னு தெரியல. இடிச்சவங்க நிக்காம போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் பிரியா இந்த இடத்துல புலம்புறாங்க. இப்ப பிரியாவோட ஹஸ்பண்ட நமக்கு காட்டுறாங்க. இவரோட பேர் ஆண்டனி. ஆண்டனி வேலை விஷயமா போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. அதனால பால் அடுப்புல வச்சதை மறந்துடுறாரு. பால் எல்லாம் பொங்கி கீழே போயிருது. நிறைய பால் வேஸ்டா போயிருது. இப்ப பொண்ணுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப தண்ணி எல்லாம் கலந்து பொண்ணுக்கு பாலை ரெடி பண்ணிடுறாரு. இப்ப பொண்ணு கிட்ட அந்த பாலை கொடுக்கறாரு. அது பால் மாதிரியே இல்ல, நல்லாவே இல்ல, பொண்ணுமே நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இவர் பாலை வேஸ்ட் பண்ணது வைஃப்க்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக கிளீன் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு. இருந்தாலுமே பிரியா கண்டுபிடிச்சிடுறாங்க. சார், பால் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு கமுக்கமா வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க போல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. எப்படி இவ கண்டுபிடிச்சா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவருமே ஆச்சரியப்படுறாரு. இப்ப ஆண்டனியோட பாஸ் கிட்ட இருந்து போன் கால் வருது. இவருமே ஸ்பீக்கர்ல போட்டு பாஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பாஸ்க்கு மிருதுலான்ற ஒரு பொண்ணு ரொம்பவே பிடிக்கும். அந்த பொண்ணு கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு. அந்த மிருதுலா டார்கெட்டை முடிக்கல போல. டார்கெட்டை முடிக்கலன்னு ரொம்பவே வருத்தப்படுறா. நீ உன்னோட கிளைண்ட் 2 பேரை தந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எல்லாம் கேக்குறாரு. அடிக்கடி ஆண்டனி இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எல்லாம் தருவாரு போல. சரி சார், நான் தந்துடுறேன்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. தேங்க்யூ ஆண்டனி அப்படின்ற மாதிரி பாஸும் காலை கட் பண்ணிடுறாரு. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்ன பாத்தீங்களா. ஆண்டனி ஸ்கூல்ல விட்டுட்டு வேலைக்கு போலான்னு நினைக்கிறாரு. சரி, பால் பொங்குனதை நீ எப்படி கண்டுபிடிச்சன்ற மாதிரி கேக்குறாரு. கிளீன் பண்ணா மேல மட்டும் கிளீன் பண்ணக்கூடாது, எலக்ட்ரிக் அடுப்புக்கு கீழையும் கிளீன் பண்ணணும். கீழே பால் கொட்டி இருந்ததை பார்த்தேன்ற மாதிரி வைஃப் சொல்றாங்க. ஓஹோ, அதனாலதான் கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் கேக்குறாரு. சரி, நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயின் கொஞ்சம் டேலண்ட் ஆனவங்கன்றத இந்த சீன் மூலமா நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி ஸ்டெஃபின்னு ஒருத்தவங்க இருக்காங்க போல. இன்டர்வியூக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க கூட போட்டி போடுறதுதான் பிரியாவோட வேலையாவே இருக்கும். இப்ப பிரியாவும் வேகமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பக்காவா மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்ப இவங்களுமே இன்டர்வியூக்காக கிளம்புறாங்க. அவங்க எந்த இன்டர்வியூக்கு போயிருக்காங்களோ அங்கதான் இவங்களும் அப்ளை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஸ்டெஃபிக்கு தெரியாது. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஹே, நீ இங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபி ஆச்சரியமா கேக்குறாங்க. நானும் இந்த இடத்துல இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. எல்லாத்துலயுமே இவங்க போட்டி போடுவாங்க போல. அதனாலதான் போட்டிக்காக இந்த இடத்துக்கும் வந்திருக்காங்க. 2 பேருமே இன்டர்வியூ எல்லாம் அட்டென்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. ரிசல்ட்ட சொல்லல போல. இவங்க 2 பேருமே திரும்பி கார்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் பிரியாவோட வீட்டுக்கு பக்கத்துல மேனுவல்னு ஒருத்தர் குடி வந்திருக்கிறது தெரிய வருது. அவரோட வீடு தான், ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு குடி வந்திருக்காரு. பிரியா சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது எதிரில் மேனுவலோட ஆக்டிவிட்டியை கவனிக்கிறாங்க. மேனுவல ஒரு பூனை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. ஒரு கல்லை எடுத்து அந்த பூனையை அடிச்சு துரத்துறாரு. என்ன இந்த மனுஷன் பூனை கிட்ட போய் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டனி மிருதுலாக்கு ஹெல்ப் பண்ணாரு பாத்தீங்களா. மிருதுலா அதுக்காக தேங்க்ஸ் சொல்றாங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஆண்டனி ஸ்பீக்கர்ல போட்டு பேசிட்டு இருக்காரு. அவங்க ஃப்ளர்ட் பண்றத வைஃப் கவனிக்கிறாங்கல்ல. சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாரு. என்ன ஃப்ளர்ட்லாம் பண்றா அப்படின்ற மாதிரி பிரியா கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி ஆண்டனியும் சிரிச்சு சமாளிச்சிடுறாரு. பிரியாவும் சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே பக்கத்து வீட்டை கவனிச்சிட்டு இருக்காங்க. மேனுவல்னு ஒருத்தர் குடி வந்தாரு பாத்தீங்களா. அவர் ஃபாதர் எல்லாம் வர வச்சு பூஜை மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. மேனுவலுக்கு ஒரு அம்மா இருக்காங்க போல. ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க. அந்த அம்மா இருக்காங்கல்ல, துளசி இலையில வாசம் வருதா அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப அவங்களோட வீட்டுக்குள்ள போறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் இவங்க வீட்டுல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. மேனுவல் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு வயசான ஜோடி இருக்காங்க. அந்த ஜோடி கிட்ட பேசுறதுக்காக தான் மேனுவல் வந்திருக்காரு. ஒன்னு
சின்ன பையனா இருக்கும்போது பார்த்தது இப்ப நல்லா வளர்ந்துட்ட அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த பெரியவர் சொல்றாரு. அதுக்கு பெரியவரோட வைஃப் இருக்காங்கல்ல, இல்ல அதே ஹைட்ல தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நக்கல் பண்றாங்க. மேனுவல் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு, இவங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இந்த காலனில இருக்கிற எல்லாருமே மேனுவல் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. லேடிஸ்லாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பாங்க. அந்த குரூப்ல தான் சாட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஆன்ட்டி கிட்ட மேனுவல் பேசினார்ல, அதனால அந்த ஆன்ட்டி கிட்ட தான் மேனுவல் யாருன்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. மேனுவலோட சொந்த வீடு தான் இது. ரொம்ப வருஷம் கழிச்சு அம்மா கூட வந்திருக்கான், அம்மாவுக்கு உடம்பு முடியல போல பாத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்படியான மாதிரி மத்த லேடிஸும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த லேடிஸ் பத்தி எல்லாம் நான் டீடைலா தேவை வரும்போது சொல்றேன். ஸ்டெஃபின்னு ஆல்ரெடி ஒரு பொண்ணை பத்தி சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணு ஒரு பெரியவரோட ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த மேனுவல் கவனிக்கிறாரு. யாரு உங்க மருமகளா அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் கிட்ட கேக்குறாரு. மருமகள்லாம் கிடையாதுப்பா, என் மேல் வீட்டுல குடியிருக்கிற பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியா, சிங்கிள் தானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஸ்டெஃபியும் சிங்கிள்னு சொல்றாங்க. இவரும் பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றாரு. பக்கத்து வீட்டுக்கு யாராவது புதுசா வந்தா போய் பேசுவோம்ல, அந்த மாதிரி ஆண்டனியும் பிரியாவும் பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களோட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அங்க இருக்கிற பொருள் எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கா. அப்படி விளையாடிட்டு இருக்கவ ஒரு ரூம் கிட்ட போய் ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக போறா. இந்த விஷயத்த பிரியா நோட் பண்ணிடுறாங்க. அடுத்தவங்க வீட்டுல இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுமா அப்படின்ற மாதிரி பொண்ணை தடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ரூமோட கதவு லைட்டா திறக்குது. உள்ளதான் அந்த அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மா முழிச்சிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. அம்மா தூங்கி எந்திரிச்சிட்டாங்க போல, மாத்திரை தரணும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப உள்ள போய் அம்மாவுக்கு மாத்திரை எடுத்து தராரு. மாத்திரையை போட்ட உடனே படுங்கம்மா, இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரின்னு அந்த அம்மாவும் படுத்துடுறாங்க. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க அப்படின்னு மேனுவல் கிட்ட சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே இவங்களோட வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. மேனுவலோட ஆக்டிவிட்டியே சுத்தமா சரியில்லை. அதாவது இவர் வீட்டுல இருந்து எல்லார் வீட்டையும் கவனிச்சிட்டு இருக்காரு. நம்ம வீட்டுல இருந்து யார் யார் வீட்டை பார்க்க முடியும், யார் யார் வீட்டுல இருந்து நம்ம வீட்டை பார்க்க முடியும்ன்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஒரு கட்டையை எடுத்து ஒரு இடத்துல சொருவி வைக்கிறாரு. இந்த கட்டையை எங்க இருந்து எல்லாம் பார்க்க முடியும்னு யோசிக்கிறாரு. இப்ப சிலர் வீட்டுல இருக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிடுறாரு. அங்க இருந்து அந்த இடத்த பார்க்க முடியுதா அப்படின்ற மாதிரி செக் பண்றாரு. ஏன் இப்படி எல்லாம் செக் பண்றாருன்றதெல்லாம் கதை போக போக தான் புரியும். இவரோட ஆக்டிவிட்டியே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஸ்டெஃபி ஆட்டோ பிடிச்சி தான் வெளியே போவாங்க போல. இப்போ ஒரு ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க இவர் இருக்காருல்ல, சட்டுன்னு கார் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எங்க போகணும், நான் வேணும்னா டிராப் பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அட வாங்குங்க, போற வழியில டிராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, இன்னும் ஸ்டெஃபியும் ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஸ்டெஃபியை லைட்டா இவருக்கு பிடிச்சிருக்கு போல, கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு. ஃபேஸ்புக் ப்ரொஃபைல பார்த்தேன், ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இப்ப பிரியா கிச்சன் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப மேனுவலோட அம்மா இருக்காங்கல்ல, வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அந்த அம்மா கிட்ட பேச்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் வேகமா வெளியே வந்துடுறாங்க. என்னம்மா எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து பதிலே வரல. நம்ம அப்பப்ப ஃப்ரீ டைம்ல பேசுவோன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கும் அந்த அம்மா கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. அந்த அம்மா பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. என்ன பேசவே மாட்றாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் யோசிக்கிறாங்க. மேனுவல் வீட்டுக்கு வரும்போது அம்மா டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா உள்ள போய் படுங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு. அம்மாவும் சைலண்டா எந்திரிச்சு படுக்கிறதுக்காக கிளம்பிடுறாங்க. இப்ப மேனுவல் இருக்காரு பாத்தீங்களா, சுத்தி முத்தி யாராவது கவனிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி இவர் வீட்டுல இருந்து எல்லார் வீட்டையும் பாக்குறாரு. அட் த சேம் டைம் ஸ்டெஃபியோட ப்ரொஃபைல செக் பண்றாரு. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற பிரியாவோட ப்ரொஃபைலையும் செக் பண்றாரு. இவங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கிறாரு. எதனால தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாருன்னு தெரியல. மேனுவலோட கார்டனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெருசா இருக்கும். அந்த கார்டன்ல அப்படியே சுத்தி நடந்துட்டு இருக்காரு. ஒரு இடத்துல உடும்பு இருக்கிறத பாக்குறாரு. அந்த உடும்ப சமைச்சு சாப்பிட்டா என்னன்ற மாதிரி அந்த உடும்ப ஒரு ஸ்டேஜ்ல புடிச்சிடுறாரு. பிரியா எதிர்ச்சியா வெளியே வரும்போது இவர் எதையோ தூக்கிட்டு போறாரு. என்ன தூக்கிட்டு போறாருன்னு கிளியரா தெரியல. இவர் எதை தூக்கிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. மேனுவல் எல்லா ஜென்ஸையும் வீட்டுக்கு வர வச்சிடறாரு. சகஜமா பேசுறாரு. இவர் ஒரு உடம்பு பிடிச்சாரு பாத்தீங்களா, அதை தான் சமைச்சு கொடுக்குறாரு. ஆனா இவங்க கிட்ட எல்லாம் அது பீஃப்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பிரியா இருக்காங்கல்ல, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆஃப்டர்நூன் மேனுவல் எதையோ பிடிச்சிட்டு போனாரு, என்ன பிடிச்சிட்டு போனாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்க அது உடம்பு மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடம்பா, அதெல்லாம் இங்க இருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இப்ப பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்க ஜென்ஸை நமக்கு காட்டுறாங்க. இந்த ஜென்ஸ் கேங்ல ஒரு வயசான பெரியவர் இருப்பாரு. அவருக்கு மூச்சு ப்ராப்ளம் இருக்கும். மூச்சு ப்ராப்ளம் இருக்கிறவங்க உடம்பு கறி சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதை சாப்பிட்டு பாருங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கலன்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்றாரு. நீங்க இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கிறதே உடம்பு கறி தான் அப்படின்ற மாதிரி மேனுவல் மனசுக்குள்ள யோசிக்கிறாரு. வெளியே அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. மேனுவலை பொறுத்த வரைக்கும் ஒரு அங்கிள் இருக்காரு. அவரோட பேர் ராய்.
இப்ப ராய் அங்கிளை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. ஒரு வீட்ல இருந்து பார்த்தா மட்டும்தான் அந்த இடம் தெரியுது. அவங்க வீட்ல இல்லாத சமயமா பார்த்து நம்மளோட பிளானை பண்ணிடலான்ற மாதிரி சொல்றாரு. ராயும் சரின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த பிளானை பண்ணலாமா இல்ல பிளானை சேஞ்ச் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் ராய் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ராயோட பையன் இந்த இடத்துக்கு வரான். இவனோட பேர் ஜான். அப்பா நான் தான் சொல்றேன்ல அந்த பிளானே கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி தான் சொல்றான். இத கேக்குற மேனுவல் இருக்காருல்ல, அமெரிக்கால எல்லாம் படிச்சிருக்கான். இவன் சொல்ற பிளான் தப்பாகாது, இவன் சொல்ற மாதிரியே எக்ஸிக்யூட் பண்ணிடலான்ற மாதிரி சொல்றாரு. சரின்னு ராயும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்ப ஆண்டனியோட பாஸ் இருக்காருல்ல, எல்லாரையும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. மிருதுலாவும் ஆண்டனியும் தான் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரையும் பாராட்டுறாரு. அதே மாதிரி மிருதுலாக்கு இந்த இடத்துல போஸ்டிங்ல ப்ரமோஷன் தந்திருக்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நமக்கு போஸ்டிங்ல ப்ரமோஷன் தரலையான்ற மாதிரி ஆண்டனி ஃபீல் பண்றாரு. ஆண்டனி உனக்கும் ப்ரமோஷன் தந்திருக்க, ஆனா நீ வேற ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது வேற ஊருக்கு போகணுமான்ற மாதிரி ஆண்டனியோட முகமே மாறிடுது. பிரியா இருக்காங்கல்ல, பொண்ணை ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு போன் கால் வருது. இவங்க அந்த ரவுண்ட்ல செலக்ட் ஆயிருக்காங்க போல, அடுத்த ரவுண்டு இந்த தேதியில வரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. தேங்க்யூன்ற மாதிரி இவங்களும் சந்தோஷமா கத்துறாங்க. என்ன இந்த லேடி இப்படி கத்துறாங்கன்னு எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. பிரியாவோட கல்யாண நாள் கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. முன்கூட்டியே ஒரு ஆன்ட்டி விஷ் பண்றாங்க. ஆன்ட்டி விஷ் பண்ணா மட்டும் போதாது, இந்த நாள் நான் பார்ட்டி வைக்க போறேன், எல்லாரும் வந்துடணும் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் இன்வைட் பண்றாங்க. அந்த ஆன்ட்டியும் ஓகேன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க மட்டும் இன்டர்வியூ கிளியர் பண்ணல, இவங்களோட ஃப்ரெண்ட் ஸ்டெஃபியுமே கிளியர் பண்ணிருப்பாங்க. இவங்க ஸ்டெஃபி கிட்ட பார்ட்டிக்கு வந்துருன்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்டெஃபி சரின்ற மாதிரி அக்செப்ட் பண்றாங்க. மேனுவலை பொறுத்த வரைக்கும் ஒரு கேக் கடை தான் வச்சிருக்காரு. அந்த கேக் கடையில தான் ஸ்டெஃபி உட்காந்து மேனுவல் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மேனுவல் கிட்ட என்ன விஷயம்ன்றத சொல்றாங்க. ஓஹோ கல்யாண நாள் வருதா, சரின்ற மாதிரி இவர் கேட்டுக்கிறாரு. சரி பேசினது போதும், நான் கிளம்புறேன்ற மாதிரி ஸ்டெஃபியும் இங்க இருந்து கிளம்ப போறாங்க. இரு நான் கதவை திறந்து விடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கதவெல்லாம் திறந்து விடுறாரு. அவங்களுமே சந்தோஷமா இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப மேனுவல் அவரோட அங்கிளுக்கு கால் பண்ணி பேசுறாரு. இந்த டேட் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அந்த டேட்ல நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்னு அங்கிளுமே சொல்றாரு. இப்ப ஆண்டனி இருக்காருல்ல, இந்த ஸ்விம்மிங் கிளாஸ் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இவருக்கு வேற ஊர்ல தான் போஸ்டிங் கிடைச்சிருக்குல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. அடிக்கடி போஸ்டிங்க மாத்திக்கிட்டே இருப்பாங்க போல. இப்பதான் இந்த இடத்துக்கே வந்தோம், அதுக்குள்ள இங்க இருந்து போக போறோமா அப்படின்ற மாதிரி பிரியா புலம்புறாங்க. எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இன்னும் 2 மாசம் டைம் இருக்குல்ல, நம்ம பார்த்து போன்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. மேனுவலோட அங்கிளோட பையன் எல்லாரும் சேர்ந்து என்ன பிளான் பண்றாங்கன்னு நமக்கு கிளியரா தெரியல. ஆனா நிறைய கெமிக்கல் எல்லாம் வண்டியில லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கெமிக்கல் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. மேனுவல் கேக் கடை வச்சிருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, பிரியாவும் அவங்க ஹஸ்பண்டும் கேக் வாங்குறதுக்காக இங்க தான் வந்திருக்காங்க. இவர் காசே வாங்க மாட்டாரு, இதை என்னோட கிஃப்டா வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுறாரு. இப்ப இவங்களோட பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்கிள் எல்லாமே பிளான் பண்ண மாதிரி நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி மேனுவல் சொல்றாரு. அயன் பாக்ஸ வேணும்ட்டே துணி மேல வைக்கிறாரு. அது எரியணும்ன்றதுக்காக தான் இப்படி வைக்கிறாரு. உள்ள அம்மா படுத்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் கண்டுக்காம இவர் பாட்டுக்கு நெருப்பு எரியற மாதிரி செட் பண்ணிட்டு கிளம்புறாரு. இப்ப ஃபங்க்ஷன்ல நார்மலா கலந்துக்கிற மாதிரி எல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஃபங்க்ஷனும் நல்லபடியா தான் நடந்துட்டு இருக்கு. அப்பதான் பிரியா இருக்காங்கல்ல, மேனுவலோட வீடு எரிஞ்சிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. இப்ப வீடு எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. அயன் பாக்ஸ வச்சதுனாலதான் எரிஞ்சிருக்குன்றத போலீஸ்க்கு தெரிய வருது. அதே சமயம் இவரோட அம்மா மிஸ் ஆகுறாங்க. அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. உங்க அம்மா பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி போலீஸ் கேக்குறாரு. என்னோட அம்மாவுக்கு அல்சைமர் ப்ராப்ளம் இருக்கு, அடிக்கடி மறந்துடுவாங்க, அயன் பண்ணும்போது அவங்க தான் மறந்து வச்சிருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி எல்லாம் இவர் சொல்றாரு. ஓகே நான் டீம் அனுப்பி தேட சொல்றேன், நீங்களும் ஒரு பக்கம் தேடுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அம்மா எங்கன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது அம்மா கிடைச்சிடுறாங்கன்ற மாதிரி போலீஸ் கிட்ட இருந்து தகவல் கிடைக்குது. அதனால கூட்டிட்டு வரதுக்காக கொஞ்சம் ஆட்கள் மட்டும் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்கதான் அம்மாவும் இருக்காங்க. இவர் அம்மாவை சந்தோஷமா ஹக் பண்ணிக்கிறாரு. இங்க நடக்கிறது எல்லாம் தள்ளி இருந்து ஆண்டனி கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அம்மாவை ரூம்க்கு கூட்டிட்டு வந்து படுக்கெல்லாம் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க கிளம்புறோன்ற மாதிரி மேனுவல் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப இவங்க 3 பேர் மட்டும் தான் தனியா இருக்காங்க. இவங்க பிளான் என்னன்னு இப்ப கூட கிளியரா நமக்கு காட்ட மாட்டாங்க. ஒருவேளை அம்மாவை தான் கொல்றதுக்காக இவங்க 3 பேரும் பிளான் போடுறாங்களா தெரியல. மேனுவல் அம்மா மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆண்டனி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அம்மாவை ஸ்டேஷன்ல ரொம்பவே பாசமா ஹக் பண்ணியிருப்பாரு. அதை பார்த்து தான் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பிரியாவுக்கு சில டவுட் எல்லாம் இருக்கு. அந்த அம்மாவுக்கு அல்சைமர் ப்ராப்ளம் இருக்கா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் கவனிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. அல்சைமர் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்க மாட்டாங்க, சுத்தமா ஞாபக சக்தி இருக்கவே இருக்காது. ஆனா இந்த அம்மா இருக்காங்கல்ல, துளசி இலையெல்லாம் மோந்து பார்த்திருப்பாங்க. அதே சமயம் செருப்பு வாசல்ல விட்டுட்டு தான் உள்ள போயிருப்பாங்க.
வச்சிருப்பாங்க. இதெல்லாம் இவங்க கவனமா நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மேனுவல் பொய் சொல்றாரு போல, ஏன் பொய் சொல்றாருன்னு கவனிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க வீட்டு ஜன்னல்ல இருந்து மேனுவலை இவங்க நோட்டம் விட்டுட்டு இருக்காங்க. மேனுவல் இருக்காருல, துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்காரு. இவங்க நோட்டம் விட்டுட்டு இருக்கிறத காமிக்கும் போதுதான் நமக்கு டைட்டில் போடுறாங்க. டைட்டிலோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் அப்படின்றது. இப்ப மேனுவலும் துணியெல்லாம் காய போட்டுடுறாரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, அல்சைமர் ப்ராப்ளம் இருக்கவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, என்னெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்டெஃபி இருக்காங்கல்ல, மேனுவல் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு போல. ஸ்டெஃபி என்ன சொல்றாங்கன்னா, அடிக்கடி வீட்டுக்கு வந்து அம்மாவை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஸ்டெஃபி மேனுவல் கூட பேசிட்டு இருக்கிறத பிரியா தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, அங்கிளை பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. அங்கிளோட பையனும் ஒரு மாத்திரையை எடுத்து தரான். இந்த மாத்திரையை தான் கலக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸ்டெஃபி வீட்டுல இருப்பா. அவ வீட்டுல இருக்கும்போது இந்த விஷயத்த பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. பிரியாவும் மேனுவலை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மழை பெய்யற மாதிரி இருக்கு. இவங்க வெளியில காயப்பட்டிருக்க துணியெல்லாம் எடுக்கிறதுக்காக வெளியே வராங்க. பார்த்தா மேனுவல் வீட்டுல இருந்த துணி ஆல்ரெடி எடுத்துட்டு இருப்பாங்க. மேனுவல் வெளியே போன டைம்ல துணியை யார் எடுத்தா? அம்மா தான் எடுத்திருக்கணும். அல்சைமர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எப்படி துணியை எடுத்திருப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் ஃப்ரெண்ட் கேங்ல வேற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ பேரு சுலு. ஹீரோயினை விட வயசுல சின்ன பொண்ணாதான் இருப்பா. இவங்க சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சுலு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவங்களுக்கு அல்சைமர் ப்ராப்ளம்லாம் இல்ல. அதே மாதிரி பேசவும் மாட்றாங்க. இந்த மேனுவல் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான் போல, என்ன ஏதுன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் மேனுவல் வீட்டுக்கு வந்துடுறாரு. காரை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்குள்ள இருந்து விசில் சத்தம் கேக்குது. 4 விசில் அடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணுவோம்ல, நீ வேணும்னா பாரு, மேனுவல் வெளியே தான் இருப்பான், ஆனா விசில் சவுண்ட் நின்னுடும், அந்த ஆன்டி தான் ஆஃப் பண்ணுவாங்க பாருன்ற மாதிரி எல்லாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. சுலுவும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. மேனுவல் கிளீன் பண்ற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு விசிலா அடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப 4 விசில் அடிச்சு முடிச்ச உடனே மேனுவல் உள்ள போறாரு. விசில் சத்தம் கேட்கறது நின்றுது. மேனுவல் தான் உள்ள போய் ஆஃப் பண்ணிருக்காருன்ற மாதிரி சுலு சொல்றாங்க. இல்ல கிச்சன் லாங்ல இருக்கு, இவர் உள்ள போறதுக்கெல்லாம் நேரம் ஆகும், அம்மச்சி தான் ஆஃப் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. இப்ப மேனுவல் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு மாத்திரையை நசுக்கி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஜூஸும் ரெடி பண்ணி வைக்கிறாரு. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாருன்னு தெரியல. இப்ப ஸ்டெஃபி தான் வீட்டுல பாத்துக்கிறதுக்காக இருக்காங்க. அம்மாக்கு இந்த டைம்ல கரெக்டா ஜூஸ் தந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி தந்துடுறேன் அப்படின்னு இவங்களும் சொல்றாங்க. அதே மாதிரி தேவையில்லாம யாரையும் வீட்டுல விடாதன்ற மாதிரி சொல்றாரு. சரின்னு இவங்களும் சொல்லிடுறாங்க. இப்ப மேனுவல் கிளம்புறாரு. இதெல்லாம் எதிரில இருந்து பிரியா நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேனுவல் ஒரு டைம் சொன்னார் பாத்தீங்களா, அந்த டைம் வந்துருது. அதனால ஸ்டெஃபி என்ன பண்றாங்கன்னா, அம்மாவுக்கு ஜூஸ் ஊத்தி தராங்க. அம்மா அந்த ஜூஸை பார்த்து பயப்படுறாங்க. எனக்கு வேணான்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா குடிக்க மாட்டீங்க, குடிங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க கேட்டுட்டே இருக்காங்க. இருந்தாலும் அம்மா குடிக்கவே மாட்றாங்க. இதனால மேனுவலுக்கு கால் பண்ணி அம்மா குடிக்க மாட்றாங்கன்னு சொல்றாங்க. அம்மாவுக்கு அந்த ஜூஸை குடிச்சாதான் கொஞ்சமாவது ஸ்ட்ரென்த் கிடைக்கும், எப்படியாவது பேசி குடிக்க வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸ்டெஃபியும் சரின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏமா குடிக்க மாட்டீங்க, அப்ப நான் குடிச்சா குடிப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரின்னு அம்மாவும் சொல்றாங்க. ஓகே நான் குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபியும் குடிச்சிடுறாங்க. இப்ப நீங்க குடிக்கணும், கொஞ்சோண்டு மட்டும் குடிங்கன்ற மாதிரி அவங்களையும் குடிக்க வைக்கிறாங்க. அம்மா குடிச்சிட்டாங்கன்னு மேனுவலுக்கு தெரிய வருது. அங்கிள் அம்மா ஜூஸ் குடிச்சிட்டாங்க, உங்களுக்கு 20 நிமிஷம் டைம் இருக்குன்ற மாதிரி மெசேஜ் அனுப்பி விடுறாரு. அங்கிள் வீட்டு வாசல்ல தான் இருக்காரு போல. டைமரை செட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போலான்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள பிரியா இருக்காங்கல்ல, சட்டுன்னு வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இவ எதுக்கு வீட்டுக்குள்ள போறா அப்படின்ற மாதிரி அங்கிள் ஷாக் ஆகுறாரு. அவ எதுக்காக போறான்ற மாதிரி மேனுவலும் அந்த சைட்ல பயங்கரமா ஷாக் ஆகிறாரு. யாரையும் தேவையில்லாம வீட்டுல சேர்க்காதன்னு ஸ்டெஃபி கிட்ட சொன்னாரு இல்ல, ஸ்டெஃபி வாசலோட அனுப்பிடலான்னு பாக்குறாங்க. ஆனா பிரியா கேட்க மாட்டாங்க. அயன் பாக்ஸ் போயிடுச்சு போல, அதனாலதான் சுருக்கமான ட்ரெஸ்ஸோட போனாரு, அதனாலதான் அயன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்ற மாதிரி எல்லாம் சொல்லி உள்ள நுழைஞ்சிடுறாங்க. பிரியாவை எப்படி அனுப்பணும்ன்ற மாதிரி மேனுவலும் ஒரு வழியை யோசிக்கிறாரு. இப்ப ஆண்டனிக்கு கால் பண்றாரு. ஆண்டனி பைக்ல போயிட்டு இருக்கிறதுனால கால் எடுக்க மாட்டாரு. இவன் வேற கால் எடுக்க மாட்டான்னு திரும்ப இவர் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அயன் பாக்ஸை தர மாதிரி பிரியா வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கல்ல, அப்படியே அமைச்சு கிட்ட பேச்சு கொடுக்கலான்ற மாதிரி பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. வெளியே போன்ற மாதிரி சொல்ல முடியாதுல்ல, அதனால ஸ்டெஃபியும் அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. ஜூஸ் குடிக்கிறியா அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கும் ஜூஸ் ஊத்தி தராங்க. ஹீரோயினும் ஜூஸ் எல்லாம் குடிக்கிறாங்க. இப்ப மேனுவலும் ஆண்டனியோட லைனை ஒரு ஸ்டேஜ்ல புடிச்சிடுறாரு. நெய்பர் ஆன்ட்டியோட நம்பர் தேவை, கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு. ஓகேன்னு ஆண்டனியும் சொல்றாரு. இப்ப ஆண்டனி உடனே வைஃப்க்கு கால் பண்றாரு. அந்த ஆன்ட்டியோட நம்பர் வேணும்னு கேக்குறாரு. வீட்டுல தான் எழுதி வச்சிருப்பேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப உடனே வீட்டுக்கு போ, மேனுவலுக்கு அந்த நம்பர் அர்ஜென்ட்டா வேணுமா, எடுத்து தான்ற மாதிரி எல்லாம் இவர் சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் வேற வழி இல்லாம இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா அனுப்பியாச்சு அப்படின்னு மேனுவல் நிம்மதியாகிறாரு. இப்ப பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலான்ற மாதிரி
சொல்லிட்டாரு. இப்ப வீட்டுக்குள்ள காட்டுறாங்க ஸ்டெஃபி இருக்காங்கல்ல, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்ப அம்மச்சியை காட்டுறதுக்காக கேமரா திரும்புது. பார்த்தா அந்த இடத்துல அம்மச்சியை காணும். அப்படியே கட் பண்ணி வெளியே போயிட்டு இருக்க அங்கிளை நமக்கு காட்டுறாங்க. அவரோட கார்ல போயிட்டு இருக்கும் போது அம்மச்சி பின்னாடி தான் படுத்துட்டு இருக்காங்க. அம்மச்சியை கடத்தி தான் கொண்டு போயிட்டு இருக்காரு போல. அம்மச்சி திரும்பி காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் பக்கத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தவங்களோட பாடி கிடைச்சிருக்கு. அது அம்மச்சி பாடியான்ற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பாடியை நமக்கு காட்டுறாங்க. அது அம்மச்சியோட பாடி கிடையாது, வேற யாரோ ட்ரெயின்ல விழுந்து இறந்து போயிருப்பாங்க. இவங்களுக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அம்மச்சி பாடி இல்லைன்னு தெரிய வருது. மேனுவலுக்கு டயானான்னு ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க வெளிநாட்டுல இருக்கவங்களா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் ஆகும்போது தகவல் கொடுக்கல, இப்ப ரெண்டாவது வாட்டியாவது தகவல் கொடுக்கணும்ன்ற மாதிரி தகவலை கொடுத்துடுறாரு. இப்ப டயானாவும் வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. போலீஸ்லாம் வீட்டுல இருக்காங்க. மேனுவல் கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. இப்ப அக்கா வந்த உடனே அக்கா கிட்டயும் பேசணும் அப்படின்ற மாதிரி உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த ரோட்ல ஏகப்பட்ட சிசிடிவி கேமரா இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டோம். அதெல்லாம் மீறி அம்மா எப்படி காணாம போனாங்கன்னு தான் எங்களுக்கு தெரியல. கவலைப்படாதீங்க, சீக்கிரமா அம்மச்சியை கண்டுபிடிச்சு தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் போலீஸ் அங்க பேசிட்டு இருக்காங்க. நான் தூங்குன டைமா பார்த்துதான் அம்மா எந்திரிச்சு போயிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபி ஃபீல் பண்றாங்க. சொல்ல இருக்காங்கல்ல, பிரியா நீயாவது அங்க இருந்திருக்கலாம், நீ அங்க கிளம்புற சிச்சுவேஷன் வந்ததுனாலதான் அம்மா மிஸ் ஆயிட்டாங்க, இல்லனா கூட அம்மா இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேனுவல் லிஸின்ற ஒரு ஆன்ட்டியோட நம்பரை அர்ஜென்ட்டா வேணும்னு கேட்டு வாங்கியிருப்பாரு. சரி, அந்த ஆன்ட்டிக்கு கால் பண்ணி பார்த்திருக்காரான்ற மாதிரி இவங்க செக் பண்றதுக்காக ஆன்ட்டிக்கு கால் பண்றாங்க. மேனுவல் கால் பண்ணாரான்னு கேக்குறாங்க. அவர் எல்லாம் கால் பண்ணலையே அப்படின்ற மாதிரி ஆன்ட்டி சொல்றாங்க. அர்ஜென்ட்டா நம்பர் வாங்கியிருக்கான், ஆனா கால் பண்ணவே இல்லை. அப்ப என்ன போக வைக்கிறதுக்காக தான் வேணும்னே என்னோட ஹஸ்பண்ட் மூலமா கால் பண்ணியிருக்கான். நான் போனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. கண்டிப்பா அவங்க ஏதோ தப்பு பண்றாங்க, அந்த தப்பை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். கண்டிப்பா இந்த விஷயத்த மேனுவல் மட்டும் பண்ண வாய்ப்பு இல்லை, நிறைய பேர் சேர்ந்து தான் பண்றாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அப்படியே போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்க இந்த ஃபேமிலியை கொஞ்சம் வித்தியாசமா நமக்கு காட்டுறாங்க. இங்க தான் படத்தோட இன்டர்வெல்லே போடுறாங்க. ஒருவேளை இவங்க எல்லாம் குடும்பமா சேர்ந்து ஏதாவது பிளான் போடுறாங்களா என்னன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப டயானா இருக்காங்கல்ல, போன் பேசிக்கிட்டே கொஞ்சம் கார்டன் ஏரியாவுக்கு வராங்க. அப்ப டயானா கிட்ட பிரியா பேச்சு கொடுக்குறாங்க. ஆக்சுவலா நீங்க நியூசிலாந்துல இருந்து தானே வரீங்க, எனக்கு கூட நியூசிலாந்துல செட்டில் ஆகணும்னு ஆசை. அந்த இடத்த பத்தி எல்லாம் சொல்ல முடியுமா, அவங்க கிட்ட போன்ல பேசணும், நம்பர் தாங்கன்னு கேக்குறாங்க. சரி எடுத்துக்கோங்கன்ற மாதிரி டயானாவும் அவங்களோட நம்பரை கொடுக்குறாங்க. அம்மா காணாம தானே போயிருக்காங்க, ஆனா அதுக்குள்ள இந்த இடத்த விற்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சென்ட் எவ்வளவு போகுன்ற மாதிரி எல்லாம் புரோக்கர் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. அக்கா தம்பி ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் இந்த விசாரணை எல்லாம் நான் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மா கிடைக்கிற மாதிரி தெரியல, திரும்பி நியூசிலாந்துக்கு போலான்ற மாதிரி டயானா யோசிக்கிறாங்க. டயானா கார்ல ஏறிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இங்க இருந்து பாய் எல்லாம் சொல்றாங்க. டயானாவும் பதிலுக்கு பாய் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நைட் நேரம் இவர் மட்டும் திரும்பி வராரு. இவர் வந்ததே லேட் நைட்டா இருக்கும். யாராவது முடிச்சிருக்காங்களா, யார் வீட்லயாவது லைட் எரியுதா அப்படின்ற மாதிரி எல்லாம் சுத்தி முத்தி இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. யார் வீட்லயும் லைட் எரியலன்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. பார்த்தா ஹீரோயினுக்கு அப்பன்னு பார்த்து முழிப்பு வந்துருது. தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு வராங்க. இப்ப இவங்க ஜன்னல்ல இருந்து மேனுவலோட வீட்டு ஜன்னலை பாக்குறாங்க. அந்த ஜன்னல்ல பார்த்தா திடீர்னு அம்மச்சி நின்னுட்டு இருக்காங்க. அம்மச்சி நின்னுட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. அம்மச்சி வந்துட்டாங்க போல அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. வந்துட்டா காலையில நமக்கு தெரிய போகுது, அதுக்காக என்ன எழுப்புவியா, படுக்க வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் போய் படுத்துக்கிறாங்க. காலையில அம்மச்சி வந்துட்டாங்களா, அம்மச்சி வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்க எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. எல்லாருமே இல்ல இல்லன்னு சொல்றாங்க. அம்மச்சி வந்தா நமக்கே தகவல் தெரியும், நீ வேற யாரையாவது பார்த்திருப்ப, தேவையில்லாம யோசிக்காதன்ற மாதிரி எல்லாம் ஹஸ்பண்ட் சொல்றாரு. ஆனா அம்மச்சியை நைட் இவங்க பார்த்தது இவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும், ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. பிரியாவோட டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேனுவலே அம்மச்சியை ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. இன்னைக்கு நைட் நான் மேனுவலோட வீட்டுக்கு போக போறேன், உங்க வீட்ல இருந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸும் சரின்ற மாதிரி சொல்றாங்க. நைட் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு வச்சிடறாங்க. எப்படியும் 15 நிமிஷம் சாப்பிடுவாரு இல்ல, அந்த கேப்ல போயிட்டு வந்துடலான்ற மாதிரி தான் தாண்டி குதிச்சு பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. மேனுவல் இல்லாத சமயமா பார்த்து அவரோட வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. மேனுவல் வந்தா நாங்க சொல்றோம் சீக்கிரமா போன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்க பைப்பு பிடிச்சி ஏறுறாங்க. மாடி வழியா உள்ள போயிடலாம்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு ரூம் ஜன்னல் இருக்கு, அந்த ஜன்னல் வழியா இவங்க எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சைட்ல ஜான் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்க எட்டி பார்க்கறது தெரிஞ்ச உடனே ஜான் ஷாக் ஆன மாதிரி விழுந்துடுறாரு. பார்த்தா அது ஒன் சைட் விண்டோவா இருக்கும். ஜானால தான் ஹீரோயின் பார்க்கறத பார்க்க முடியும், ஹீரோயினால உள்ள ஜான் இருக்காருன்னு பார்க்க முடியாது. ஹீரோயின் ஒண்ணுமே தெரியாம எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஜான் இருக்காருல, உடனே மேனுவலுக்கு கால் பண்றாரு. பக்கத்து வீட்டு பொண்ணு இந்த இடத்துல எட்டி பார்த்துட்டு இருக்கா, சீக்கிரமா ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் உடனே கிளம்பி வரேன்ற மாதிரி மேனுவலும் வண்டியை திருப்பிக்கிட்டு வேகமா வந்துட்டு இருக்காரு. ஏய் மேனுவல் கார் வந்துட்டு இருக்கு, ஓடுன்ற
அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் வேக வேகமா கீழே இறங்கிடுறாங்க. தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இப்ப மேனுவல் இருக்காருல்ல, இவங்களை துரத்திட்டே பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. இவங்க வீட்டுல எகிரி குதிக்கலான்னு நினைக்கிறதுக்குள்ள மேனுவல் லாக் பண்ணிடுறாரு. என்ன மேடம் பண்றீங்க? இந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டுல வந்து எகிரி குதிச்சு வரக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்க, இதுதான் கடைசி வார்னிங் அப்படின்ற மாதிரி எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இவங்களுக்கு வார்னிங் எல்லாம் தராரு. இவங்களுமே சாரி சொல்லிட்டு இவங்களோட வீட்டுக்குள்ள நுழையலாம்னு நினைக்கிறாங்க. இத ஹஸ்பண்ட் பாத்துடுறாரு. இப்படி பண்ணது ஹஸ்பண்டுக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த மாதிரி எல்லாம் நீ அடுத்தவங்க வீட்டுக்கு போவியான்ற மாதிரி திட்டுறாரு. இப்ப மேனுவல் வீட்டுக்குள்ள போலான்னு நினைக்கிறாரு. அப்பதான் செவத்துல ஒரு இடம் துருப்பிடிச்ச மாதிரி இருக்கு. அந்த இடத்த பார்த்த உடனே ஒரு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப கோவமா உள்ள ஜான் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. லீக் ஆகாதுன்னு சொன்ன லீக் ஆகி இருக்குடா, அந்த இடத்துல அடையாளம் எல்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி ஜானை போட்டு திட்டுறாரு. பைப்பு கொஞ்சம் வீக்கா இருந்திருக்கும், அதனாலதான் வெளியே லீக் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஜான் சொல்றாரு. காரணம் எல்லாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல மேனுவல் டென்ஷன் ஆகுறாரு. உன்னோட அப்பா குழி தோண்டி புதைச்சிடலான்னு சொன்னாரு. உன் ஐடியா நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் உன் ஐடியாவை செயல்படுத்தணும், சொதப்பிட்டியே அப்படின்ற மாதிரி எல்லாம் திட்டிட்டு இருக்காரு. இப்ப என்ன ஆச்சு? பெருசா எதுவும் ஆகல, மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜான் சொல்றான். இப்ப ஜான் ஒரு ரூம்குள்ள வரான். கெமிக்கலை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் லீக் வந்திருக்கு போல. ஆனா கெமிக்கலை வச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னு நமக்கு கிளியரா காமிக்க மாட்டாங்க. பிரியா எப்ப பாரு அம்மச்சி அம்மச்சின்ற மாதிரி அந்த லேடிய பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இருக்கார்ல, காணாம போனது உன்னோட அம்மா இல்ல, மேனுவலோட அம்மா, அவர் பார்த்து பாரு, நீ தேவையில்லாம அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி எல்லாம் வைஃப்க்கு அட்வைஸ் பண்றாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸுமே பிரியா கிட்ட ஒரு டவுட்டை கிளப்புறாங்க. ஆக்சுவலா வீட்டுக்கு வந்தா வீட்டுக்குள்ள தானே போவோம், அவர் ஸ்ட்ரெயிட்டா கார்டனுக்கு வந்து இவங்களை துரத்த ஆரம்பிச்சிருப்பாரு. நீ வீட்டுக்குள்ள வந்தது யாரோ சொல்லி தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் நேரடியா உன்னையே துரத்த ஆரம்பிச்சுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்டெஃபிக்கும் ஒரு டவுட் வருது, அதை பத்தியும் சொல்றாங்க. நான் எப்பவுமே அடுத்தவங்களோட வீட்டுல அவ்வளவு சீக்கிரம் நான் தூங்க மாட்டேன், ஆனா அந்த ஜூஸை குடிச்சதுக்கு அப்புறம் தான் தன்னாலே எனக்கு தூக்கம் வந்துருச்சு, அந்த ஜூஸ்ல ஏதோ கலந்துருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நானும் தானே அந்த ஜூஸை குடிச்சேன், எனக்கெல்லாம் எதுவுமே ஆகல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ பிரியாவுக்கு மேனுவல் மேல சந்தேகம் இருக்கதான் செய்யுது. இத பத்தி டயானா கிட்டயே நம்ம பேசினா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. டயானா நம்பர் இருக்குல்ல, டயானா கிட்ட இப்ப சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்க பிரதருக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, ஏன் கேக்குறீங்கன்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேட்டேன்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. அம்மா திரும்பி வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது, வரலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மா வரல, இன்னும் மிஸ்ஸிங் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் பேசி முடிச்சிடுறாங்க. மேனுவலும் ஒரு இடம் அழுக்கானதை பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த இடத்த சரி பண்ணலான்னு பார்த்தா இவரால சரி பண்ணவே முடியல, எதையாவது வச்சு மறைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப நைட் நேரம் மூட்டையெல்லாம் அந்த இடத்துல வச்சு மறைச்சிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு அஸ்மான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த அஸ்மா இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க. உடனே ஹீரோயின் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அவங்க வீட்டு ஜன்னல்ல இருந்து இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க. எதுக்காக இந்த இடத்த மறைச்சாரு, அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் மேனுவலுக்கு ஒரு மெசேஜ் வருது. மெசேஜ்ல என்ன பாக்குறாருன்னு தெரியல, ரொம்ப பதட்டமா மாறிடுறாரு. இப்ப ஜான் கிட்ட வந்துடுறாரு. அவ ஊர்ல இருந்து வர போறாளாம், அதுக்குள்ள எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒருவேளை ஹீரோயின் சொல்லி சந்தேகப்பட்ட அக்கா தான் வர போறாங்க போல, வரும்போது இந்த கெமிக்கல் எல்லாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி இவங்க வேக வேகமா கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கிளியர் பண்ண கெமிக்கல் எல்லாத்தையும் மேனுவல் வண்டியில ஏத்திடுறாரு. இங்க இருந்து வண்டியை எடுத்துட்டு கிளம்புறாரு. இந்த விஷயத்த ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸும் கவனிச்சிட்டு இருக்காங்க. மேனுவல் என்ன மறைச்சாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு பிரியா நினைக்கிறாங்க. அஸ்மா சுல்லுன்ற ஃப்ரெண்ட அங்க போக சொல்றாங்க. ஒருத்தர் காலிங் பெல்ல அடிக்கிற மாதிரி பாவலா பண்ணிட்டு இருக்க, இன்னொருத்தவங்க அந்த மூட்டையெல்லாம் விலக்கி என்னன்றத பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே சரின்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அஸ்மா இருக்காங்கல்ல, காலிங் பெல் அடிக்கிற மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது யாராவது வந்தா நான் மேனுவலை தான் பார்க்க வந்தேன்னு சொல்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சுல்லு அந்த மூட்டையெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் உள்ள இருந்து ஜான் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆனா ஜான் வெளியே வர முடியாது இல்ல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. மூட்டையெல்லாம் எடுத்துட்டா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஜானுக்கு பயமா இருக்கு. இப்ப ஜான் உடனே மேனுவலுக்கு கால் பண்றாரு. ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மேனுவல் சீக்கிரமா அந்த இடத்துக்கு கிளம்பி வர முடியாது, நீயே வீட்டை விட்டு வெளியே வா, துரத்தி விடு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இப்ப ஜான் சட்டுன்னு கதவை திறந்து வெளியே வராரு. ஏன் காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கீங்கன்னு கேக்குறாரு. இல்ல மேனுவல் சாரை பார்க்க வந்தோன்ற மாதிரி இவங்க சமாளிக்கிறாங்க. மேனுவல் வெளியே போயிருக்கா, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி ஒரு பயங்கர கோவமா சொல்லிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பிரியாவோட சந்தேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேனுவல் அம்மச்சியை கொலை செஞ்சுட்டாரு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனாலதான் இந்த சிஐடி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஆண்டனி கிட்ட இருந்து போன் கால் வருது. அம்மச்சி கிடைச்சிட்டாங்கன்ற மாதிரி சந்தோஷமா சொல்றாரு. எது அம்மச்சி கிடைச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. இவங்க நினைச்சது எல்லாமே தப்பாயிடுது. இப்ப அம்மச்சியை பாக்குறதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேனுவல் தான் அம்மச்சியை வீட்டுக்கு
கூட்டிட்டு வராரு. அம்மச்சி சாதாரணமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அம்மச்சிக்கு உண்மையிலேயே அல்சைமர் ப்ராப்ளம்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் நினைக்கிறாங்க. பிரியா தான் தேவையில்லாம குழம்பி நம்மளையும் கூட சேர்த்து குழப்பிட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க. இருக்காங்கல்ல, கண்டிப்பா உள்ள போய் அன்னைக்கு மேனுவல் தான் ஆஃப் பண்ணிருக்கணும், நீங்க தான் தேவையில்லாம அம்மச்சி ஆஃப் பண்றாங்கன்ற மாதிரி என்னையே நம்ப வச்சுட்டீங்க, தேவையில்லாம இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. இருந்தாலுமே ஹீரோயினுக்கு மேனுவல் மேல சந்தேகம் இருக்கதான் செய்யுது. இப்ப எல்லாருமே மேனுவலுக்கு ஆறுதல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டெஃபி மேனுவலை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதை வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. மேனுவல் பேசிட்டு இருக்கும் போது தனியா பேசணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. மேனுவலும் கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. மேனுவல் ஸ்டெஃபி கிட்ட பேசிட்டு இருக்காரு இல்ல, இந்த கேப்ல அம்மா கிட்ட போய் பேசலான்ற மாதிரி பிரியா யோசிக்கிறாங்க. வேகமா ரூம்குள்ள போறாங்க. இந்த விஷயத்த மேனுவலுமே கவனிச்சிடுறாரு. ரூம்குள்ள வந்த பிரியா இருக்காங்கல்ல, அம்மாச்சி நீங்க ஓகே தானே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, பிரச்சனைனா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அம்மாச்சியும் ஏதோ பேசுறதுக்காக எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸ்டெஃபி பேசுறத மேனுவல் காதுலயே வாங்க மாட்டாரு. பிரியா வேற உள்ள போயிட்டாலே எப்படியாவது அவளை வெளியே வர வைக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸ்டெஃபி பேசிட்டு இருக்கும்போது சட்டனே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அம்மாச்சி பேசுறதுக்காக வரும்போது கரெக்டா இவர் வந்துடுறாரு. வந்தவர் பிரியா உங்க ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. வேற வழி இல்லாம பிரியாவும் இங்க இருந்து கிளம்புறாங்க. பிரியாவை வாசலையே நிறுத்தி இவர் பேசுறாரு. அம்மாச்சி மேல நீங்க பாசமா இருக்கிறது எனக்கு தெரியுது, ஆனா உங்களை விட பல மடங்கு எனக்கு அம்மாச்சி மேல பாசம் அதிகமா இருக்கு, என்னோட அம்மாச்சியை நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. மேற்கொண்டு எதுவும் பேச முடியாம இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. கண்டிப்பா இந்த மேனுவல் ஏதோ தப்பு பண்றான், ஆனா என்னன்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க இந்த இடத்துல பயங்கரமா யோசிக்கிறாங்க. டயானா உங்க தம்பியை பத்தி பேசணும், நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க பேசலான்ற மாதிரி எல்லாம் இவங்க வாய்ஸ் நோட்டை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வாய்ஸ் நோட் வேற யாருக்கும் வரல, இங்க இருக்கிற மேனுவலுக்கு தான் வருது. ஸோ அக்காவோட போன் மேனுவல் கிட்ட தான் இருக்கு போல, இவளுக்கு இன்னும் நம்ம மேல சந்தேகம் போலையான்ற மாதிரி இவரும் அப்செட் ஆகுறாரு. ஸ்டெஃபிக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு நாள் இன்டர்வியூ இருக்கிறதா சொன்னாங்கல்ல, அது இந்த நாளா தான் இருக்கும். ஸ்டெஃபியே என்ன டிராப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி மேனுவல் கிட்ட கேக்குறாங்க. வேற வேலை இருக்குன்ற மாதிரி மேனுவலும் சொல்லிடுறாரு. மேனுவலையும் இவங்க கிட்ட திட்டம் போட்டு தான் காதலிக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு போல. இப்பதான் ஸ்டெஃபிக்கு இந்த விஷயம் புரியுது. பிரியாக்கு இன்னைக்கு தான் இன்டர்வியூ இருக்கு, ஆனா இவங்க இந்த விஷயத்தை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப டயானாக்கு கால் பண்றாங்க, ஆனா டயானாக்கு கால் போகவே மாட்டேங்குது. ஏன் டயானாக்கு கால் போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. இவங்களுமே ஸ்டெஃபிக்கு பக்கத்துல தான் உட்காந்துருக்காங்க. நான் டயானாக்கு கால் பண்றேன், ஆனா மலையாளத்துல சுவிட்ச் ஆஃப்னு வருது, அவங்க நியூசிலாந்துல இருந்தா எப்படி மலையாளத்துல சுவிட்ச் ஆஃப்னு வரும், சோ அவங்க இங்க இருந்து கிளம்பவே இல்ல போல, டயானாக்கு இங்கேயே ஏதோ ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மேனுவல் இருக்கார் பாத்தீங்களா, யாரையோ பிக்கப் பண்றதுக்காக தான் போயிட்டு இருக்காரு போல. அப்படி பிக்கப் பண்றவங்கள நம்ம மயக்கமாக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல பிராக்டிஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல நமக்கு பிரியாவை காட்டுறாங்க. பிரியாவும் சோசியல் மீடியால டயானாவை பத்தி தேடி பாக்குறாங்க. டயானா ஒரு பொண்ணு கூட தான் நிறைய போட்டோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் நிஷான்னு இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப நிஷாவை பத்தி எல்லாம் நிறைய தேடி பாக்குறாங்க. டயானா நிஷா சேர்ந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு கூட விளையாடுறாங்க. எதனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பிரியா பயங்கரமா கவனிச்சிட்டு இருக்காங்க. டயானாவோட ஃப்ரெண்டு நிஷான்னு ஒருத்தவங்களை பத்தி சொன்னேன் பாத்தீங்களா, அந்த நிஷா தான் ஏர்போர்ட் வந்திருக்காங்க, நீங்க இன்னும் வரலையான்ற மாதிரி மேனுவலுக்கு கால் பண்றாங்க. மேனுவல் இருக்கல்ல, என்னோட கார் வழியிலேயே பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நான் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன், நீங்க டாக்ஸி பிடிச்சி இந்த இடத்துக்கு மட்டும் வந்துருங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி நானே வந்துடுறேன்ற மாதிரி இந்த நிஷாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலே இவரோட கார்ல எந்த பிரச்சனையுமே இல்ல, போய் தான் சொல்லியிருக்காரு. நிஷாவும் இவர் சொன்ன இடத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க. வந்தவங்க முதல் கேள்வியா டயானா எங்கன்னு கேக்குறாங்க. அவ சீக்கிரமா வரேன்னு சொன்னாலே ஏன் இன்னும் வரலன்ற மாதிரி கேக்குறாங்க. அவ போலாம்னு தான் நினைச்சா, ஆனா அம்மாச்சி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதனாலதான் போறத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலுமே நிஷா இந்த விஷயத்த பெருசா நம்ப மாட்டாங்க. நிஷாவும் டயானாவும் லெஸ்பியன்னு இப்பதான் தெரிய வருது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சின்ன பொண்ணை தத்தெடுக்கலான்ற மாதிரி எல்லாம் பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் இன்னைக்கு தான், என்ன தலை போற காரியமா இருந்தாலும் வந்திருப்பா, ஏன் வரலன்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. பிரியாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோவெல்லாம் பாக்குறாங்க. டயானாவை கான்டாக்ட் பண்ண முடியல, நிஷா கிட்ட பேசலான்ற மாதிரி நிஷாக்கு இந்த இடத்துல மெசேஜ் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. நிஷா கேக்குற எந்த கேள்விக்கும் மேனுவலால பதில் சொல்ல முடியல. இப்ப போன் கால் வருது. இதையே இவருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு வண்டியை விட்டு இறங்கிடுறாரு. அங்கிள் அவ வந்ததுல இருந்து டயானாவை பத்தி தான் கேட்டுட்டே இருக்கா, எப்படியாவது சமாளிச்சு அனுப்பி விடலான்னு பார்த்தா அவ கேக்குற மாதிரியே தெரியல, நான் என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி மேனுவல் அங்கிள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் பிரியா கிட்ட இருந்து இவங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். இவங்களுமே சேட் பண்றாங்க. பிரியா நம்பர் கேக்குறதுனால இவங்க நம்பரையும் தந்துடுறாங்க.
கேக்குறாங்க. டயானா நியூசிலாந்துல ஓகேவா இருக்காளான்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. எது டயானா நியூசிலாந்துல இருக்காளா? டயானா இங்கதான் இருக்கா மேனுவல் கூட. டயானாவை பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்ற மாதிரி பிரியா ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அம்மச்சி காணாம போனாங்க, அதனால ஒரே ஒரு நாள் தான் டயானா இந்த இடத்துக்கு வந்தாங்க, அப்பவே கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவ பிளைட் பிடிக்கிறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு வந்தா, ஆனா அதுக்குள்ள அம்மச்சி கிடைச்சிட்டாங்க, உடம்புக்கு முடியாம இருக்காங்கன்ற மாதிரி அவளுக்கு வீடியோ வந்தது, அதை பார்த்தவ திரும்பி கிளம்பி போயிட்டா, அந்த வீடியோவை எனக்கு கூட அனுப்பி வச்சான்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அந்த வீடியோவை அனுப்பி வைங்கன்ற மாதிரி பிரியா கேக்குறாங்க. இப்ப நிஷாவும் அனுப்பிடுறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயினை உள்ள கூப்பிடுறாங்க. ஹீரோயின் எந்த கேள்வியும் கவனிக்க மாட்டாங்க. அந்த வீடியோ என்னவா இருக்கும் பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த வீடியோவை பிளே பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த கேள்விக்கும் இவங்களால பதில் சொல்ல முடியல. இப்ப வெளியே போகணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சாரி சார் அப்படின்ற மாதிரி வேகமா வெளியே வந்துடுறாங்க. இப்ப கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அங்கிள் கிட்ட மேனுவல் கேட்டாரு. இல்ல அங்கிள் நான் போனை தரேன்ற மாதிரி வேற யார்கிட்டயோ போனை தராரு. பார்த்தா அம்மச்சி கிட்ட தான் போனை தராரு. அம்மச்சி இருக்காங்கல்ல, அவ கதையை முடிச்சிடு அப்படின்ற மாதிரி பையன்கிட்ட சொல்றாங்க. மேனுவல் திரும்பி கார்ல ஏறும்போது அந்த நிஷாவும் நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டே இருக்காங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா ஸ்ப்ரேவை இவங்களோட முகத்துல அடிச்சு இவங்கள மயங்க வச்சிடறாரு. அந்த சைட்ல பிரியா இருக்காங்கல்ல, நிஷாவுக்கு கால் பண்ணலான்னு பாக்குறாங்க. ஆனா கால் போக மாட்டேங்குது. இவர் தான் போனை ஆஃப் பண்ணியிருப்பாரு. அந்த மேனுவல் நிஷாவை ஏதோ பண்ண போறான் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்களுக்கு தோணுது. இத பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலான்ற மாதிரி கால் பண்ணி பேசுறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்காத, அமைதியா இருன்னு சொல்லிடுறாரு. ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க. இப்ப அவரோட கேக் கடைக்கு வந்திருப்பாங்க. மேனுவல் என்ன ஷாப்புக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நிஷா சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் பிரியா இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மேனுவல் வர மாதிரியே தெரியல. மேனுவலே வேற ஒரு இடத்துல கேக் ஷாப் ஓபன் பண்ணலான்ற மாதிரி பிளான் வச்சிருக்காரு. ஒருவேளை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு, அங்க போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இடத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேகமா அங்க வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினுக்கு ஒரு லேடி கிட்ட இருந்து கால் வருது. நீ தந்த சாம்பிளை செக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் ஹீரோயின் பண்ண ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அந்த சாம்பிள் எடுக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி அது ஒர்க் அவுட் ஆகல. இன்னைக்கு காலையில இன்டர்வியூக்கு கிளம்பும் போது அந்த சாம்பிளை இவங்களே எடுத்திருப்பாங்க. அந்த சாம்பிளை தான் அந்த லேடி கிட்ட தந்திருக்காங்க. அந்த லேடியும் சாம்பிளை பத்தி சொல்றாங்க. ஆசிட்ல பிளட்டும் போனும் கலந்த மாதிரி தான் அந்த சாம்பிள் இருக்கு. அதாவது ஒருத்தரை பொசுக்கிறதுக்காக இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. டயானாவை தான் அப்படி சாகடிச்சிருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருது. இவங்களோட சேஃப்டிக்காக இவங்க போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. சீக்கிரமே இந்த ஸ்பாட்க்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அந்த பில்டிங்கை எட்டி பார்க்கலான்ற மாதிரி எக்ஸாஸ்டர் ஃபேன் இருக்குல்ல, அந்த ஓட்ட வழியா எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கிளும் மேனுவலும் சேர்ந்த மாதிரி அந்த நிஷாவை கொல்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க லைட்டா ஸ்லிப் ஆயிடுறாங்க. அந்த சவுண்ட் கேட்டு ரெண்டு பேருமே இவங்களை பிடிக்கிறதுக்காக வெளியே வராங்க. ஹீரோயின் ரெண்டு பேருக்கும் பயங்கரமா ஆட்டம் எல்லாம் காமிக்கிறாங்க. நிஷாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி உள்ள வந்து நிஷாவை காப்பாத்திடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த ரெண்டு பேர் கூட சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போட்டவங்க ஒரு ஸ்டேஜ்ல அடிச்சு கீழே தள்ளிடுறாங்க. இப்ப மேனுவல் காயப்பட்ட மாதிரி தான் கீழே தான் விழுந்து கிடக்குறாரு. அப்ப மேனுவலுக்கு போன் கால் வருது. மேனுவல் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள பிரியா இருக்காங்கல்ல, சட்டுன்னு போன் எடுத்துறாங்க. இப்ப எதிரில் இருக்கிறவங்க பேசுறாங்க. அம்மச்சி தான் பேசுறாங்க. என்ன கதை முடிஞ்சுதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கதை முடியல, நான் வந்து காப்பாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோயின் சொல்றாங்க. டயானாவை கொல்றதுக்காக தான் குடும்பமா பிளான் போட்டிருக்காங்க போல. இப்ப ஹீரோயினுக்கு எல்லாமே தெரிஞ்சிருது இல்ல, போலீஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப போலீஸ் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எதுக்காக டயானாவை கொல்லணும்னு நினைச்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கான பதில தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. டயானா ஒரு பொண்ணை லவ் பண்றதா சொல்லியிருப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைய தத்தெடுக்க போறோம், இந்தியாவுக்கு வந்து வாழ போறோம்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப டயானா இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா இவங்க குடும்பத்துக்கு தானே அசிங்கம், லெஸ்பியன்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்கல்ல, அதுக்காக டயானா கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. கேஸ்டுக்காக ஆணவ கொலை பண்ணுவாங்கல்ல, இவங்க லெஸ்பியன் அப்படின்றதுனால ஆணவ கொலை பண்ணலான்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. அம்மாவுக்கு அல்சைமர் ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது. அல்சைமர் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து நடிக்க தான் செஞ்சிருப்பாங்க. அம்மாவுக்கு ப்ராப்ளம் இருந்தது. அந்த ப்ராப்ளமை பார்க்கறதுக்காக பொண்ணு வந்தா திரும்பி போன பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த ஸ்கெட்ச் எல்லாம் இவங்க போட்டிருப்பாங்க. ராய் அங்கிள் இருக்காருல்ல, சாவடிச்சு தோட்டத்துல புதைச்சிருவோம், யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரி சொல்லி இருப்பாரு. ஆனா ராய் அங்கிளோட பையன் ஜான் இருக்கான்ல, அது கூட பிரச்சனை ஆயிடும். ஏன்னா பாடி கிடைச்சிருச்சுன்னா நம்ம மாட்டிப்போம். அதனால பாடி கிடைக்காத மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாம். ஆசிட்ல பாடியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா பொசுக்கிடுவோம், எந்த ஒரு பாகமும் கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இவன் சொன்ன மெத்தடை தான் இவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களையும் இவங்க பண்ணியிருப்பாங்க. மேனுவல் ஒரு மாத்திரையை நசுக்கின மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா ஜூஸ்ல அதை கலந்துருக்க மாட்டாரு. அம்மா கிட்ட தான் அந்த பவுடரை தந்து வச்சிருப்பாரு. ஆக்சுவலா ஸ்டெஃபி மேனுவலுக்கு கால் பண்ணி பேசினாங்கல்ல,
அந்த கேப்ல தான் அம்மா தான் ஜூஸ்ல கலந்துருப்பாங்க. ஸ்டெஃபி நான் குடிச்சு காட்டவான்னு கேட்டிருப்பாங்க. குடின்ற மாதிரி அம்மாவும் குடிக்க வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா ஸ்டெஃபியை மயக்கமாக்கிட்டு தப்பிக்கிறது தான் அம்மாவோட பிளான். இவர் இடத்தையெல்லாம் பார்த்து வச்சாரு இல்ல, அது அம்மா கிளம்பி போறதை யாருமே பார்க்க கூடாதுன்றதுக்காக தான் இடத்த பார்த்து வச்சிருப்பாரு. அம்மாவா வந்து தான் ராயோட கார்ல படுத்திருப்பாங்க. ராயெல்லாம் தூக்கி இருக்க மாட்டாரு. அம்மா கிடைக்கலன்னு டயானா கிளம்பி போனாங்கல்ல, டயானாவை வர வைக்கிறதுக்காக இவங்க ஒரு வீடியோவை அனுப்பியிருப்பாங்க. அம்மா முடியாம இருக்கண்டா கடைசியா பாக்குறதுக்காக வான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அம்மாவை பார்க்கலான்றதுக்காக தான் டயானா வந்திருப்பாங்க. நைட் நேரம் தான் வந்திருப்பாங்க. அப்படி வரும்போது இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி லாக் பண்ணியிருப்பாங்க. டயானா கதையை முடிச்சிருப்பாங்க. இந்த டைம்ல தான் பிரியா தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்க வீட்டு ஜன்னல்ல இருந்து அம்மச்சியை பார்த்திருப்பாங்க. அம்மச்சி சட்டுன்னு ஜன்னல் எல்லாம் லாக் பண்ணிடுவாங்க. டயானா இறந்து போனதை நிஷாவால ஏத்துக்கவே முடியல. ஃபீல் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. அதே மாதிரி போலீஸ் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இங்க இருந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. பிரியாவால தானே குற்றவாளி இங்க மாட்டினாங்க. எல்லாருமே பிரியாவை பாராட்டிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் அன்னைக்கு கோவமா பேசினதுக்கு பிரியா கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்கிறாரு. இவங்க ஜாலியா வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஸ்டார்டிங் சீனோட கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இவங்க கொல்லலான்னு முடிவெடுத்தாங்கல்ல, கார்ல வச்சுதான் இந்த டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கும். டிஸ்கஷன்ல எப்படி சாவடிக்கலான்ற மாதிரி எல்லாம் பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. கடைசியில அந்த ஜான் ஒரு ஐடியாவை கொடுத்திருப்பான். அந்த மாதிரியே சாவடிக்கலான்ற மாதிரி இவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. வண்டி எடுத்துட்டு ஜான் கிளம்பலான்னு நினைக்கும் போது பின்னாடி இருக்கிற வண்டியில லைட்டா இடிச்சிருவாரு. இப்ப வேகமா வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. இவங்க இடிச்ச வண்டி தான் ஹீரோயினோட வண்டியா இருக்கும். இதுதான் படத்தோட ஸ்டார்டிங் சீனா நமக்கு காமிச்சிருப்பாங்க. யார் இடிச்சதுன்னு தெரியலன்ற மாதிரி இவங்க யோசிச்சாங்கல்ல, மேனுவல் தான் இடிச்சிட்டு போயிருப்பாரு. பார்த்தா மேனுவல் இவங்களாலேயே மாட்டிட்டு இருக்காருன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும்.